அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் ஐடி கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு வந்தா. அஞ்சலி நல்லா படித்தவ, முற்போக்கு சிந்தனை கொண்டவ, சமத்துவம் சம உரிமைன்னு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போஸ்ட் போடுவா. அவள் வாழ்ந்துட்டு வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குப்பைகளை சேகரிக்கக்கூடியவங்க தான் மாரியம்மாள். அன்னைக்கு காலையில் வழக்கம் போல் மாரியம்மாள் அஞ்சலி வீட்டு வாசலில் நின்று, அக்கா குப்பை இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க. அஞ்சலியும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனி கவர்களில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்ட மாரியம்மாள் அஞ்சலி கிட்ட, அக்கா 5 மாடி ஏறி இறங்குனதுல தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொண்டு வாங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பழைய ஓரங்கள் உடைந்த ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணியை கொண்டு வந்து மாரியம்மாளோட கை படாத மாதிரி எட்ட நின்று கொடுத்தாங்க. அந்த டம்ளரையும் அஞ்சலி தண்ணி கொடுத்த விதத்தையும் பார்த்த மாரியம்மாளோட முகம் மாறுச்சு. மாரியம்மாளும் தண்ணியை குடிச்சிட்டு அந்த வீட்டு வாசல் ஓரத்தில் அந்த டம்ளரை வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அஞ்சலியோட தோழிகள் எல்லாம் அஞ்சலியை பார்க்கறதுக்கு அவளோட வீட்டுக்கு வந்தாங்க. வந்த தன்னோட தோழிகளுக்கு விலை உயர்ந்த கண்ணாடி டம்ளரில் அஞ்சலி ஜூஸ் கொடுத்தாங்க. அஞ்சலியோட வீடு இப்போ சிரிப்பு சத்தத்தால் நிறைஞ்சிருந்தது. அப்போ அஞ்சலியோட தோழி ஒருத்தி அஞ்சலி கிட்ட கேட்டா, அஞ்சலி, இன்னும் வீட்டு வாசல் ஓரத்தில் ஒரு பழைய டம்ளர் இருக்கு, எதுக்கு அங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அஞ்சலி, இல்லைப்பா, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க குப்பை சேகரிக்க வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி அதில் தான் நான் கொடுப்பேன், ஏன்னா சுத்தம் முக்கியம்ல அப்படின்னு சொன்னான். அஞ்சலியோட தோழிகள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த பழைய பிளாஸ்டிக் டம்ளரை எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்க போன அஞ்சலிக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே உதிச்சுது. நான் மாரியம்மாளுக்கு பழைய டம்ளரில் தண்ணி கொடுத்தது அவங்களோட சாதியை பார்த்து கிடையாது, அவங்களோட அழுக்க பார்த்து தான். ஆனால் அன்னைக்கு கிராமத்தில் தீட்டுன்னு சொன்னதை இன்னைக்கு சுத்தங்கிற வார்த்தையால் நான் மறைக்கிறேனோ? மாரியம்மாளை கைகளை கழுவ சொல்லிட்டு கூட நாம் குடிக்கிற அதே டம்ளரில் மாரியம்மாளுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம், அந்த எண்ணெய் ஏன் எனக்கு வரல அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி அஞ்சலிக்குள்ளே தலை தூக்குச்சு. தீண்டாமைங்கிறது கிராமங்களோட முடியலைங்க, அது பல பழக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுத்தம் தகுதி பணக்காரங்கிற பேரால் பல முகமுடிகளை மாட்டிக்கிட்டு இன்னமும் உலா வந்துட்டு தான் இருக்கு. மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத வரைக்கும் வடிவங்கள் மாறினாலும் தீண்டாமை என்னைக்குமே தொடர்கதை தான். இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாழப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.